ஹலோ ஹாய் வணக்கம் விவேஸ். நம்ம இப்போ என்ன கேம் பார்க்க போனோம்னா, இருங்க கேம் டைட்டில் மறந்துட்டேன். என்ன கேம் டைட்டிலு தெரியலனா போய் சரி விடுங்க. எதுக்கு இப்போ நமக்கு தேவையில்லாத வேலை. நாம் கேம் விளாட்றோமா அது மட்டும் தான் பார்க்கணும். சரிங்க, இப்போ நம்ம என்ன கேம் விளாட போகிறோன்னா, சரி அந்த கதைக்கே போக வேணாங்க. அந்த கதைக்கே போக வேணாங்க கைஸ். இந்த கேம் நல்லாயிருக்கும் சொல்லி எங்கள் ப்ரோ சொன்னார், விளாடுங்க வீடியோ போடுங்க என்னங்க. அதுக்கப்புறம் இம்மா நாள் ஏன்டா வீடியோ வரல வேணா கேட்டிங்கன்னா, அதாவது நான் எந்த வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரைவேட்னு வந்துருந்துச்சு, யாருக்கும் சென்ட் ஆகலை. நான் நிறையா 100 வீடியோ கிட்டே போட்டேன், கடைசியில் எல்லா வீடியோவும் ப்ரைவேட். அதனால இப்போ நான் திருப்பியும் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் வீடியோலாம் ஒழுங்காக வந்துடும், கவலைப்படாதீங்க. அதனால தான் இப்போ நம்ம வீடியோ ப்ரோ சும்மா ப்ரோ வெறுப்பேற்றுறாப்புல. போன வாட்டி என்னது நம்ம ப்ரோ போட்டிருப்பார்ல பாப் பீஸா, அந்த கேமில் நான் சாணி அடி வாங்கியிருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த நம்ம ப்ரோவோட ஐடியா வச்சு நான் விளாடிருப்பேன். அதுக்கு அதாவது ஆர்விஜிஎஸ் தமிழ் சேனலோட ப்ரோ இருக்கார்ல, அவர் ஐடியா வச்சு நான் விளாடிருப்பேன். எங்கடா ஸ்பேனரு, அவர் ஐடியா வச்சு நான் விளாடிருப்பேன். நான் என்ன பண்ணியிருந்தேன், டிவியில் விளாடிருந்தேன்னா, அதனால எனக்கு எதுவும் எப்படி சொல்கிறது, ஒழுங்காக ஜாஸ்டிக் சப்போர்ட் கொடுக்கல, எல்லாம் லேட்டாக ஒர்க் ஆச்சு. அதனால் எனக்கு எப்படி சொல்கிறது, அடிக்கடி அதில் ஸ்தோத்தின்னே இருந்தேன். மற்றபடி நீ உன் பாட்டு போடலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. என்னடா அது உடைய மாட்டேங்குது, எனக்கே இது ஆட்டம் காட்டுதுங்க கைஸ். இருங்க, ஏய் உடஞ்சிரு சீஸு, என்ன சொருவிங்க நான் மேலே போயிட்டு. யாய் மானத்தை வாங்காதடா, இருடா தெய்வ செஞ்சு ஓடதா. யோ இரு ஆச்சு. இன்வென்ட்ரி எதுவுமே இல்லையே. இருங்க, இது என்கிட்ட இருக்கு போலங்க காய்ஸ். ஆஹா இல்லைங்க. சரி ரைட்டு, இது நம்ம எப்படி உடைக்கிறது? ஏதோ இங்கே இருக்குங்க. உடைய முடியாது நான் சொன்னேன், எடுத்தாச்சு. அவ்வளோதான், உடச்சி போட்டுதான், அவ்வளோதான், பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே. என்ன இடம் இது, கண்ணை கட்டி காட்டில் விட்டோமா. ஒரு தொப்பை அங்கே இருக்கான். வாடா 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 வந்து பாடுறான், என்கிட்ட மோதி பாடுறான். இல்லை விட்டுருங்க. வாடா வாடா அடியா பார்த்துலாம், வாடா நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வாடா. ஏய் விட்றா நீ தயவு செஞ்சு என்ன விட்டுறா. தொட்டுனாண்ணா நானே விட்டுருங்கண்ணே. நீ இம்மா பெரிய தொப்பையை தூக்கி நீ எப்படா ஓடி வர? ஏதாவது மர்ம கலை மார்ஷியல் ஆர்ட்ஸில் கற்றுனுக்கிறான் போல கைஸ். ஐயோ காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எங்க மாடு விடுங்க. என்னங்க இது, ஓடிடலாமா? ஆன்ல தான் இருக்குது. ஓகேங்க, அது ஆன்ல தான் இருக்கு, சேவில் தான் இருக்கும் போல. நான் தான் தெரியாம திருப்பி அமுக்கி விட்டுருக்கேன். என்னடா இது, நான் தான் ஏதாவது கொலர் ஆகிட்டேனா? எனக்கு ஜம்ப் அடிந்தால் தான் கொலர் ஆகிடுச்சா? ஓகே. என்னது நான் இன்னும் குள்ளமாக இருக்கேன், என் கேரக்டர் இப்படி இவ்வளோ குள்ளமாலாம் இருக்க மாட்டானே. இப்போ நம்ம இல்லை விழுந்துட்டோன்னா நம்ம அதே ஐயோ ஊன்ட்டோமே. இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க, எதுவும் சொல்ல வரல, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலாம். தப்பு ஏறிடா. ஐயோ அது தொப்பை மேலே குச்சிருவானே, சம்மர் சால்ட் அடிப்பானே அவன் மேலே. கேம் பிளேவில் வர போகிறீங்களா? போய் ஃபோன் எடுத்துன்னு வாங்க ப்ரோ, அப்புறம் வருவீங்க. டிவில வரட்டா ப்ரோ? நான் ஃபோனை தலைகீழ வச்சு யூஸ் பண்ணுங்க गाइस. ப்ரோ நான் டிவில வரட்டா? ப்ரோ நான் சொல்றேன், ஐடியா மாசர்னு வரட்டா டிவில? இடிச்சுக்கறாங்க. இருங்க गाइस, மண்டையிலே டங்கு அடிச்சறான், வீங்கணும் போல இவனு. அடா ஜம்ப். இருங்க நான் வந்துடுறேன் சீக்கிரமா. நான் முழு வேகத்தில் நான் ஏறலான்னு பார்க்குறேன். இவன் ஏறுற ஒவ்வொரு வாட்டியும் மண்டையில டங்குன்னு இடிச்சுக்கிறாங்க. ஏறிட்டேன் இப்போ தான் காய்ஸ் நான் ஏறினேன். அது ஐயோ
அது ஆனே நான் பண்ணலையா? இந்த ப்ரோ பேச்சை கேட்டுன்னு போயிட்டு என் புதக்குழியில் தள்ளி விட்டானே நாதாரிப்ப. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இருங்க திரும்பி போய் வரணும். அமுக்கு 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 அமுக்கு. அடிக்கணுமா? டேய் உன் தொப்பையை தூக்கி நீ எப்படா ஓடி வர? ஓட் ஏங்க அதை அடிக்கணும் போல இருக்குதுங்க. இது தெரியாமல் அதை அமுக்கணும்னு என் ப்ரோ சொன்னாரா? நான் கூட அமுக்கு தான் போலன்னு நினச்சின்னு போனேன். சரி இனிமேல் ஒரு பேச்சு கேட்டுனே போக மாட்டேங்க கைஸ். இப்போ திருப்பியும் 4-5 வாட்டி கீழே விழுவேன். பாருங்கள் 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 ஜாலியாக இருக்கும். அதான் ஏறிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஏதோ ஆப்போசிட்டாக பேசினா நம்ம பாஸ் ஆகிடும் போல இது பேசுனது அவ்வளோலாம். சரி கீழே விட்டேன். சரி ரைட்டு நல்ல வழி தான் போல. போட் வா வச்சுட்டேன். நான் பாத்ரூம் சைடு இருக்கீங்க. ஓ எதுக்கு இந்த ஷெவல்? எதுக்கு இந்த ஷெவல்? எடுத்துப்போம். ஓகேங்க. எங்கடா ஷெவல் காணும்? ஷெவலா எங்க? அது பேர் என்னதுங்க? என்னமோ சொல்லுவாங்களே மண்மெட்டியா தம்பி? டேய் நோனாதரா. டேய் இது ரைட்ரா. தர தர அட்ரா உரடா. அடிடா இதை உதடா இதை. ஓட் எங்கே திறக்க மாட்டேனுங்க. நெட்டு ஸ்லோவாக இருக்கா? திறந்துச்சு சொல்லிட்டேன். இப்போ சொல்கிறான் அவ்வளோதான் தம்பி. அப்படி தான்டா அப்படி தான்டா நோண்டான். போடா போடா. அவ்வளோ போவி மைண்ட் பண்ணிக்கின்னு நரகத்துக்கே வந்துட்டியாடா. இருங்க இதை நம்ம ப்ரோவாக விளையாடி ஜெயிக்கணும். அப்படி மட்டும் நான் இல்லை தோத்துட்டேன்னா நீங்கள் வந்து இது மாதிரி சொல்லிட்டேன். நான் மட்டும் இல்லை ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் வந்து எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி மட்டும் நான் தோத்துனா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏமாற்றக்கூடாது. ஏன்னா கன்ஃபார்ம் இல்லை ஏன்னா கன்ஃபார்ம் தோற்றுடும் எனக்கே தெரியும். நான் தான் அப்படி சொன்னேன். ஓகே கைஸ் எப்படியும் நம்ம இந்த ஐயோ எம்மா ப்ரெஸ்ஸு இப்போ இதில் போய் பூந்துடும். இல்லைனா நமக்கு சங்கு தான். வா எவன்டா அவன்? இது போலீஸா இல்லைனா ஏதாவது நான் அதான் நடக்குமான்னு தெரிலங்க கைஸ். வாடா 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 வாடா. அண்ணன் ஓடணுண்டா. நிற்காமல் ஓடு இல்லைனா உனக்கு கன்ஃபார்ம் பாடம். ஓகேங்க நம்ம எப்படியோ என்ன நீ குழந்த மாதிரி இருக்கேன். உன எப்படியாடா வளர்த்தேன் நான். யாரா நீ? ஏய் தம்பி அவனை மாதிரியே இருக்கும். ஒரு வழி ஈப்ஜித்துக்கு வந்துட்டோமா மைண்ட் பண்ணிக்கின்னு. இருங்க திருப்பி அடிக்க தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். டிவியில் இந்த மாதிரி சொல்லலை கைஸ் எனக்கு. ஐயோ அடாப்பாவி. ஓகே ஐ காட் இட். நம்மளால முடியும். வாடா இங்கடா தம்பி வாடா. அப்படி தாண்டா முட்டிக்க பார்ப்போம். முட்டிக்க ஐயோ இது எம்மா நேரம் போகும் தெரியலையே. கத்தரே பர மண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக. உர்ரா விட்டு தோழா என்ன இரு. திறந்துச்சா? ஓ அப்போலாம் நான் தான் தெரியாமல் போட்டு குத்தினே இருந்திருக்கேன் அந்த வீலை. அப்போ நான் எதுக்கு இவ்வளோ நேரம் சுற்றி நின்றேன்? அடப்பாவி சைடா. ஓகே போயிடலாம். இருங்க இருங்க நம்ம ப்ரோ வரேன்ற மாதிரி நம்ம ப்ரோ வரேன்ற மாதிரி பேசினாரு. என்ன கதை? இருங்க வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க கைஸ். நம்ம ப்ரோ வராரா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம். ஓகே கைஸ் நான் இவரை கண்டுபிடிச்சிட்டேன் எப்படியோ ஒரு வழியாக. அவர் எங்கே தெரியுமாங்க இருந்தார்? கொஞ்சம் லாஸ்ட்டில் தாங்க இருந்தார். கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தாருங்கன்னு சொல்லலாம். இங்கே பாருங்க. வாங்க ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ. உங்களாம் புரியும் ப்ரோ. ஆனால் தூக்கி சம்மர் சல்ட் அடிங்க ப்ரோ. எனக்கு எவ்வளோ இல்லை. வாங்க ப்ரோ அப்படி தான் ப்ரோ. சுற்றுங்க கிரிட்டு சுற்றுங்க. வந்துருங்க ஓடி வந்துருங்க. வாங்க ப்ரோ ரிங்கா ரோஸ் வர்றீங்க. வாங்க ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ கதை தந்துச்சு. ஓகேங்க இந்த அப்படிக்கல அப்படியே தாண்டணும். அப்பாவி. இது என்ன இடம்? சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா.
இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. நான் புதுசாக இருக்கு. நான் செத்தது அங்கே இதோ நான் செத்தது இங்கே. ப்ரோ எங்க காணும் ப்ரோ? ப்ரோ வெயிட் பண்ணுறாரோ? அவர் இருந்தாலும் பயந்தே போயிருப்பாருங்க. ஓகே 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 ரைட்டு. ஏங்க நான் ஃபோனை தலையில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஜம்ப் பண்ண சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்க கைஸ். ஓகே மேலே போமா கிருட்டுன்னு நம்ம நேரம்டா ட்ரை பண்ணுவோம். இருங்க ஒரு மாடல் நிற்போம். சாஞ்சிச்சா கொடை சாஞ்சிச்சா ஓடுங்கண்ணா தம்பி உங்கள் உசுறு காப்பாற்றி ஓடுங்கண்ணா. ஓகேங்க இவன் நான் பண்ணோம். ஒரு வேளை அதுவாக இருக்குமா? இல்லை அப்பா எப்படி பிடிச்சாச்சுங்க. எனக்கு ஒரு விஷயம் இருங்க கைஸ். ஓகே கைஸ் நான் திருப்பி வந்துட்டேன். என்னன்னா எங்கள் அம்மா வந்து ஃபோன் பண்ணுவோம், ஃபோனை தாடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நடுவில் ஃபோன் எங்கள் அம்மா பேசிட்டே இருந்தாங்களா, டப்புன்னு என்ன ஆயிடுச்சு, ட்ரோப்பில் போட்டு வெளியே வந்துச்சு. அதனால இப்போ திருப்பியும் போயிட்டு ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து நான் ஃபஸ்ட்லேருந்து வரேன். எம்மா கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா லெவல்லாம் பயங்கரமாக இருக்கும். இனிமே தான் இருக்க போது ஆட்டமே பேசினே அப்பாவிங்க. ஏங்க நம்ம காலம் வார்த்தைன்னா மட்டும் 4 பேர் சுற்றினே இருப்பானுங்க போல. ஆனால் நம்ம கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல. வா ஐ ஆம் ஏ ப்ரோ பிளேயர் யூ நோ. வந்துட்டேன்னு சொல்லி திருப்பி வந்துட்டேன்னு சொல்லி ஜேபி கேமிங் ப்ரோ இஸ் கம்மிங். சரி வந்த ஒன்று பண்ணுவாங்க ஐஸ் அப்படின்ட்டு கேம் விளையாடிருக்கான் தான் நினைக்கிறேன். இந்த கேமாக வேறு கேமான்னு தெரில. அப்படியே வருவான் செம்ம ஸ்பீடாக ஓடி வருவான். அன்றைக்கி நான் ஒன்று பண்ணேன் வந்துக்கினே இருக்க போது அந்த சைடு ஒரு பொண்ணு நின்றுச்சு. டப்புன்னு அது முடிச்சுட்டு போய் யாப்பம் விட்டான். அந்த மாதிரி கட்சி கீழே ஊந்துருக்கும். அந்த பொண்ணு செத்தே போயிருக்கோம். அதை விட அது மூஞ்சில் போயிட்டு கரெக்டாக என்ட்ரி கொடுத்து யாப்பம் ஓடுறோம். சத்தியமாக பார்க்க போனால் செம்ம சிரிப்பாக இருந்துச்சு கைஸ். ஓகே ஓகே இருக்கு கரெக்டாக தான் இருக்கா. நமக்கு வேறு கண்ணு தெரியாது. பகல்லே நமக்கு வந்து பசுமாடி எருமை மாடு மாதிரி தெரியும். கரெக்டாக போடல கைஸ். அப்போ எதிர்பார்த்தேன். ஓகே போட்டாச்சு. நம்ம கூட ஒருத்தர் வந்துருந்தாரு. எங்க ப்ரோ எங்கடா ஆளை காணும்? ஐயோ தலையை காணுமா? இருங்க கைஸ் அவர் எங்கே நான் போய் பார்த்து நின்றுறேன். ஐயோ ப்ரோ உன்னை நான் எங்கெல்லாம் ஏன் தேடுறதுன்னு இங்கே அவர் இப்போ தான் கைஸ் வந்தார். நான் எப்போயோ சரி வந்துட்டேன். தலைவர் இப்போ தான் வந்தாப்புல. ஏன்னா அவர் வந்து டிவியில் விளாட்றாரு. டிவியில் விளாட்னாலும் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராகவே இருந்தாலும் அவ்வளோவா. ஏன்னா ஜாஸ்டிக் சப்போர்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ். ஏன் பட்டில் ஜாஸ்டிக் சப்போர்ட் நல்லா ஸ்பீடாக இருக்க மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது விஷயம் மேட்ரு ஏதாவது தெரிஞ்சுன்னா அது அப்படியே எங்களுக்கு அனுப்பிச்சி விடாமல் நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் எது சொன்னால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகே கைஸ். ஐயோ அடிக்கடி இந்த ஒரு ஜீவனை மறந்துடுறேனே ப்ரோ. வாங்க ப்ரோ. அடிக்கடி ஒரு மறந்துடுறேன் கைஸ் நான். ஓகே கைஸ் வந்துட்டோம். எங்கே ஒரு பறகுறாரு ஷூட்டிங்கா? ஓகே நெட்டு ஸ்லோவாகிடுச்சு. ஒரே ஏர் ஸ்போர்ட் தான் இங்கே இருக்கோம். எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நெட்டு ஸ்லோவா. ஆனால் அப்பாவி. ஓகே பார்த்துக்கலாம். சந்தில் ஊந்துருவணும். இருங்க கரெக்டுங்க. இதே லெவல் பாப்பா பீட்ஸாவில் இருக்குங்க. அதான் இங்கே விளாண்டேன். டேய் கொஞ்சம் பேச விடுங்களா. பாப்பா பீட்ஸாவில் இருக்குங்க அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் அப்பாவி எங்கே நம்ம எதாவது பேசினாலே எதாவது நடக்குது கைஸ். ஆனால் நம்ம பேசாமல் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணின்னு வேடாப்பா. க்ளோஸ் பண்ணுறேன்டா. தவிடா கம்பி காது எதுவும் தப்பாகவும் இல்லைல்ல வந்துருக்காது நான் நம்புகிறேன். மழை வச்சுக்கண்டா. என்னமோ சொல்லியிருந்தேனே என்ன சொல்லியிருந்தேன் மறந்துட்டேன் கைஸ். ஞாபகம் தான் சொல்கிறேன். ஆமாம் பாப்பா பிட்ஸாவில் இந்த மாதிரி இதே மாதிரி தான் இருந்துச்சு. இதே லெவல் இதே மாதிரி சுற்றணும். அதே மாதிரி கீழே ஒரு கம்பி இருக்கும். அங்கேயும் குச்சிருவேன். இது ஒரு
இது எப்படி சொல்கிறது, சீட்டிங் பண்ணுறதுக்கு. நான் அந்த மாதிரி குச்சிருவேன், ஈஸியாக போயிடுவேன். அதுக்கப்புறம் இதோ அங்கே ஒன்று இருக்கும். சொல்லணும்னா உங்களுக்கு என்ன இடம் தெரியுதா, இந்த சைடு தான் நம்ம ஓடி வந்தோம், அந்த இடம் தான். இந்த மாதிரி 3 திறந்து 3 3 தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 திறந்து விட்டு போகணும் காய்ஸ். இந்த மேலே அப்போ தான் கேஸ் வராது. கேஸ் வந்தால் செத்துருவாரா கீழே வந்துடுவாரு நினைக்கிறேன். இருக்கும். டிக்கு வந்துச்சா? ஓகே. ஆமாம், இந்த கேஸ்லாம் வராது கேஸ். இந்த கேம் நான் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடிக்க ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஃபோன் வந்து ஒரு ரெட்மி 9A வேர்ல்டு வெர்ஷன் ஃபோன் தாங்க. அதில் வந்து சோஷியல் மீடியா ஒர்க்குக்கெலாம் எதுவும் பெருசாக பண்ண முடியாது. அதனாலேயே அந்த ஃபோன் வச்சுருந்தால என்னால் பெருசாக எதுவும் வீடியோ எந்த வீடியோவும் நான் சரியாக போட முடியல கைஸ். அதனால தான் இனிமேல் நான் வந்து கூகுள் அக்கௌண்ட்டு, யூடியூபோட பாவி, நான் கூகுளோட அக்கௌண்ட்டு, யூடியூபோட அக்கௌண்ட்டை நான் எங்கள் அம்மாவோடைய ஃபோனுக்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதனால இனிமேல் வீடியோலாம் பக்காவாக வரும், நல்லாவும் வரும். இந்த முறை கிளிக்ஸே இல்லாமல் என்னால் வளர முடியும். நான் நிறைய வீடியோ நான் போடுவேன், கவலைப்பட. இனிமேல் நம்மளோட ஐடியில் நிறைய வீடியோ வரும் சொல்ல வந்தேன். சரி விடுங்க, உங்களுக்கு இஷ்டம்னா எதுவும் சொல்ல வேணாம். இந்த லெவல் சத்தியமாக காண்டேற்றும். நம்மளோட ப்ரோ என்ன பண்ணுவான்னு தெரில கைஸ். டிவியில் நான் அன்றைக்கி விளாட்னேன் அந்த பாப்பா பீட்சா, இதே மாதிரி தான் இருக்கும் சத்தமாக. வீடியோ எதுவும் தெரியுமா அந்த லெவலு? பாவம், சும்மாவே அவருக்கு கண்ணு தெரியாது. என்ன மாட்டேன், ஜாஸ்திக்கு வேறு ஸ்லோவாக இருக்கும். போங்கடா, இருங்க எல்லாம் உட்காருங்கடா. நீ ஒரு வழி பார்க்காம விட மாட்டேன்டா. வாங்கடா, நீங்களா நான் பார்த்துருவோம். வாங்கடா, விட மாட்டேன்டா, விட்டு கொடுக்க போகிறதில்ல. ஐயோ, இங்கேயே புட்டுக்கும் போலக்குது. கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்ப்பேன், முடியலையா வெளியே ஓடுறோம், அவ்வளோதான். வீடியோ முடிச்சுட்டு சாவலங்க. என்னடா இது, எத்தனை எப்படா தம்பி, எப்படா இங்கே வந்த நீ? அடாப்பாவி. இவர் உண்மையாலுமே ப்ரோ பிளேயர் தான் போல். இவர்கிட்ட கொஞ்சம் அடங்கி தான் வாசிக்கணும் போல். எப்படி ப்ரோ வந்தீங்க? யாரெல்லாம் இது சத்தியமாக டிவியில் ரொம்ப இதுவாகுங்க, இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் கைஸ். எப்படி இவர் சாதா மனுஷன் இல்லை, அற்புதமான ஒரு பிறவி. கன்னை எடுத்து உனக்கு கொளுத்த வேண்டியதுதான். கண்ணுங்கடா, தக்காளி கொளுத்துறான் அவனை. போடா அவன் வச்சு சேர்ந்தான். ஏம்ல எங்கடா இருக்கேன்? அட்ரா, ஹெட்ஷாட்ரா, ஸ்னைப்டா, ஒயிட் 999டா, ஹெட்ஷாட்ரா, ஒன் டாப்டா, பிளாஸ்மாடா, ஐடி பிடிடா. அவ்வளோதான், சேர்த்துறாங்க கைஸ். காசுடா. இவரு என்ன பண்ணுறாரு? பார்க்குறீங்களா? ஐயால சும்மாவே விட மாட்டேங்க. இருடா, இவரை நானும் பார்த்தேன்டா. ஸ்டீல் சாமான் எடுத்து பறக்க விட போகிறேன் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பாரியா? இல்லைடா ஐயால, ஆடா போடா வெள்ளப்படா. என்னாச்சு? குச்சிட்டாரு. ஐயோ, சதறிட்டு இருப்பான் நேரத்துக்கு. நீங்கள் நினச்சி பாருங்களேன், சப்போஸ் நீங்களே இந்த மாதிரி கூட உருண்டு வரீங்கன்னா எப்படி இருக்கும்? கதை தரங்க, அவ்வளோதான். ஓகே. என்னடா? ஓ, லேசர் பீம்ஸ்லேருந்து தப்பிக்கணுமா? ரைட்டே, தப்பிச்சிட்டேன். ஈஸி. ஓ, இட்ஸ் வெரி குட். தப்பிச்சிட்டேன். ரொம்பவும் ஆடக்கூடாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, நல்ல வேலைங்க. எப்படி மாசா கெத்தா? ப்ரோ பிளேயர்ரா. ஓகே. ஆமாம், இது என்ன ஆகிடுது? கண்ணு கட்டி இங்கே போகணுமா? அதில் குதிக்கூடாதா? போயிட்டு இப்படி குத்துனா கட்டை. கட்டை போட்டு என்னமா சொல்ல? டாப்டா.
ட்ராப்டா ஐயோ என்னடா தம்பி ஐயோ கீழே போட்டேன். ஓகே திருப்பி இன்னொன்று எத்தணும் வந்து லெட்ஸ் ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக போடணுங்க. ஆனால் போட்டேன். எடுத்துப்போம். ட்ராப் எடுப்போம். கரெக்டாக போட்டேங்க. ஓகே எப்படி 2 ட்ரைலே முடிச்சிட்டோம்மா? ஒன்றும் ப்ரோ சரி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ வாஸ்தவமா. இது ஷூட்டு த சரி புரியல. ஓகே எதுக்கு நம்ம தேவை விஷயம் நாம் தெரிஞ்சுன்னா ஹார்ம்ஸு வெறுத்துட மாட்டேங்கிறேன் நீ இராரா ஐயா அண்ணன் வந்து போண்டான். ரா ஐயோ எங்கள் லைஃப் உரித்தனமாக போகுது காய். ரைட்டு பார்த்திங்களாங்க உஷாருங்க செம்ம உஷாருங்க அவரு. அப்படியே உஷாராக கோத்து விட்டு போயிட்டார் பார்த்தீங்களா? அண்ணனுக்கு அடி, அண்ணனுக்கு சாணி அடி சதறிட்டான். அவ்வளோதான் பிளாஸ்ட் சுத்துறா. ஹெலிகாப்டர் காசு பொறுது நாம் வேலையாச்சே பொருளாம் ப்ரோ. என் காசில் கை வச்சுனா கையெல்லாம் வெட்டி போடுவேன் அவ்வளோதான். ஓகே ரைட்டு. ப்ரோ வாங்க ப்ரோ அப்புறம் ஸ்டீல் சாமான் வச்சு பறக்க விட்ருவேன். இருங்க இது எடுத்து பறக்க விட வேண்டியது தான் சார். என்னது ப்ரோவை இரு ப்ரோ எக்கார் ப்ரோ. அவ்வளோதான். தப்பிச்சிட்டோங்க. எஸ்கேப் தப்பிச்சிட்டோங்க. எங்கே போகிறது? கிஃப்ட் அடிக்கிட்டா ரைட்டு. எங்கே போவோம். ஐயோ இது பேர் தான் கிஃப்ட். எப்படி மாசா கெத்தா. ஹெலிகாப்டர் ஏன்னா ஹெலிகாப்டரோட ரொம்ப மோசமாக நீத்துறாட என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க. சரி இங்கே வரத்துக்கு தான் மாசின் இருங்க. அப்படி போய்க்கணும். அப்படியே பார்க் பண்ணிக்கணும். இருங்க. ஓகே கைஸ் வந்தாச்சு. இறங்கிடுவோம். ஏனி ஏதாகுதா ப்ரோ? நான் அப்பயே கிளம்பிட்டேன். இருங்க எனக்கு தெரிஞ்சு வண்டி மேலே ஏறணும் நான் நினைக்கிறேன். வண்டி மேலே தான் ஏறணுங்க நினைக்கிறேன் காய்ஸ். ஆடா பாவி. ரைட்டு இந்த கேம் முடியணுமான்னு எனக்கு தெரிலங்க எனக்கு சத்தியமாக. டைம் வேறு ஆயிடுச்சு. முடிஞ்சிடும் போல. இருங்க ஹெலிகாப்டரு என்னாச்சு? கேம் முடிஞ்சிச்சா? ஓகே ஐ அம் எஸ்கேப்டு. ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னொரு லெவலில் இருக்கா? போங்கடா நீங்களே உங்கள் லெவலில் வாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும் கூடவே. அதனால் பாய் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேலும் வீடியோ என்னோடய கண்டென்ட்டில் இனிமேல் நான் வீடியோ போடுவேன். வீடியோ அடிக்கடி வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகே காய்ஸ் பாய்.